முதல்ல இந்த போன் மேரோ எடுத்துக்கலாமே. இந்த போன் மேரோ வந்து நம்ம உடம்புல எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யுது சார்? போன் மேரோங்கிறது தமிழ்ல சொல்லணும்னா எலும்பு மஜைன்னு சொல்றோம். ஸோ நம்ம போன்குள்ள அதாவது எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு மஜை. ஸோ நம்ம போன் மேரோல இருந்து தான் நம்மளோட ரத்த அணுக்கள், நேம்லி ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட், அதாவது சிகப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், பிளேட்லெட்னு 3 டைப் ஆஃப் அணுக்கள் உருவாகுது. ஸோ நம்ம பிளட்ல இருக்கிற இந்த 3 அணுக்களும் உருவாகிற ஃபேக்ட்ரி தான் போன் மேரோ. ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை நம்ம நுரையீரல் லங்ஸ்லேருந்து மற்ற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகிறது தான் சிகப்பு ரத்த அணுக்களோட வேலை. வெள்ளை ரத்த அணுக்கள் WBCs வந்து நம்ம உடம்புல போலீஸ்மேன் மாதிரி. ஸோ இப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிருமியை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம வெள்ளை ரத்த அணுக்கள் ஹெல்ப் பண்ணுது. பிளேட்லெட்ஸ் வந்து ஏதாவது ப்ளீடிங், அதாவது இன்ஜுரி ஆச்சு, அடிபட்டுச்சுன்னா நமக்கு ரத்த இழப்பு ஏற்படுது. அந்த ரத்த இழப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பிளேட்லெட்டோட வேலை. ஸோ இந்த போன் மேரோலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த 3 அணுக்கள் தான் வந்து ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். இதில் வரக்கூடிய நிறைய ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸை நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக சரி பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் போன் மேரோ என்னன்னு சொல்லிட்டீங்க. இப்போ எந்தெந்த ப்ராப்ளம்னால இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் பண்ணுறீங்க? ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ரத்த அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், நேம்லி என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2ஆக பிரிக்கணும்னா, ஒன்று பிளட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக பிரிப்போம், இன்னொன்று கேன்சர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்.